ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 2 டிப்ஸ் பார்க்கலாம். கொசுவை ஈஸியாக வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கு. இது ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நேச்சுரலாகவும் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பேஸ்ட் மட்டும் நமக்கு போதுங்க. நீங்கள் எந்த பேஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த கம்பெனி தான் எடுக்கணும்னு கிடையாது. இப்போ வீட்டில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இதை கொண்டு வந்திருக்கேன். நான் ரெகுலராக இப்படியே தான் இதையே தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு சில டைமில் நான் வீட்டில் ரெடி பண்ணுவேன். அந்த பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில டைமில் இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒரே பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு சில டைமில் டாபர் வாங்குவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பு, கோல்கேட்டு இந்த மாதிரி எது வேணால் மாற்றி யூஸ் பண்ணிப்போம். நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோன்னு கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி வீட்டில் நான் ஒரு பவுடர் ரெடி பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அடிக்கடி செய்வோம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி. காட்டன் துணி எதுக்காகன்னு அப்புறமா சொல்கிறேன். காட்டனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒடிஷாவில் நிறைய சாரீஸ் காட்டன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பழசான அப்புறம் கிழிஞ்ச அப்புறமா நான் அதில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் காட்டன் துணி இல்லை டிஷ்யூ ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை இதில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு பல் தேய்க்க நம்ம எவ்வளோ எடுப்போம் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்து இந்த ஓரமாக இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு கையில் ஒரு ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட் இந்த பக்கம் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி நம்ம இதை அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்துக்கலாம். ஒரு கையில் நான் இது மேலே பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இப்படி இழுத்தேன்னா கரெக்டாக ஒரே லைனில் வந்துடும். அதே மாதிரி இழுத்துக்கிட்டேன். இப்போ நான் கையில் ஃபோன் வச்சுருக்கிறதுனால பண்ணல. நான் ஃபோன் கீழே வச்சுட்டு இதை இழுத்துட்டு அப்புறமா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இழுத்தோம்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை இப்படி திருப்பி மடித்தோம்னா எந்த சைடு நமக்கு பேஸ்ட் இருந்ததோ அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் காஃபி பவுடர் இது ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. நம்ம பேஸ்ட்டு போட்டதுனால அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இது மேலே இந்த மாதிரி காஃபி பவுடர் ₹2 காஃபி பவுடரில் நான் பாதி சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இது நீங்கள் எந்த காஃபி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த காஃபி பவுடர் கூட நீங்கள் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் இல்லைங்களா? அதை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒடிஷாவில் இங்கே பக்கத்தில் அது கிடைக்கிறதில்ல. அதனால் நான் இது அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த துணியை மூடிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரில் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மடித்து அப்புறம் அதுக்கு மேலே காஃபி பவுடர், அதுக்கு மேலே இந்த மாதிரி துணியை வச்சு மூடி இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பழைய பாத்திரமோ இல்லை ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு அதில் இதை எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒடிஷாவில் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா இங்கே குமாரசாயின்னு சொல்லி ஒரு இடமே இருக்கும். எல்லா ஊர்லேயும் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குன்னா அதில் ஒரு சின்ன ஏரியா போல் அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி விற்பாங்க. அவங்க மண் பாத்திரம் பண்ணுறவங்க அவங்க ஃபுல்லாகவே அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து போய் வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா பொருளும் அங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. சமையலுக்குன்னு கிடையாது. விளக்குகள், விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு விளக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு இது மாதிரியெல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போல்லாம் யாரும் மண் பாத்திரம் அந்தளவுக்கு சமைக்கிறதில்ல. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஏதாவது பழைய தட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த துணியை இப்படி வச்சு ஒரு பக்கம் கொளுத்தி விட்டிங்கன்னா இப்படி பொறுமையாக அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவின அப்புறமா ஃபஸ்ட்டு ஜன்னல்லாம் சாத்தி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக அந்த புகை வர மாதிரி வச்சு நம்ம கதவு சாத்தி வச்சிட்டோம்னா வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காதுங்க. இருக்கிற கொசு எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வரவும் வராது. இப்போ நீங்கள் ஏன் இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம், பேசாமல் கொசுவத்தி வச்சிடலாமேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா கொசுவத்தி உடம்புக்கு நல்லது கிடையாது அந்த புகை. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப்ஸுக்கு இந்த மாதிரி வேப்பிலை எங்கேயாவது இங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? அங்கே உடச்சி கொண்டு நான் வீட்டில் அப்படியே வச்சுருவேன். அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கோம். அது காயறதுக்குள்ளே இன்னொரு தடவை இன்னொன்று உடச்சி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பொறுமையாக காயும். அந்த மாதிரி டைமில் இது நல்லா காஞ்சிருக்கு. இதை இப்படி எடுத்து இந்த தட்டில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். கையில் இப்படி நல்லா நொறுக்கி கொசுவத்தி குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, ப்ளஸ் பெரியவங்களுக்குமே ஒத்துக்காது. இருமல் இருக்கிறவங்க சுத்தமாக கொசுவத்தி வீட்டில் பயன்படுத்தாதீங்க. அதோட மோஸ்ட்லி தலைவலி அதிகமாக இருக்கும் கொசுவத்தி பயன்படுத்தினோம்னா. அதுக்கப்புறமா
ஆஸ்துமா பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சளி வந்து அடிக்கடி பிடிக்கும் அப்படின்றவங்கலாம் கொசுவத்தி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதோடு நம்ம இந்த கரண்ட்டில் யூஸ் பண்ணுற இந்த மோர்டின், அதுக்கப்புறம் குட் நைட் இதெல்லாம் வந்து கூட உடம்புக்கு நல்லதில்லை அந்த ஸ்மெல்லு வந்து. அதனால் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்கள் இப்போ வந்து வேப்பிலை உடம்புக்கு நல்லது. அதோட காஃபி பவுடர் வந்து அந்த ஸ்மெல்லு தான் நமக்கு நல்லது. மற்றபடி காஃபின் வந்து குடிக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு வேளை அந்த துணி வந்து சரியாக பத்தலை அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைனா நெய் வந்து தடவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு குட் எனர்ஜி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதோட வந்து நமக்கு ஒரு நெய் வச்சு விளக்கேற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெய் வச்சு நம்ம ஒரு துணி வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோன்னா அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் நீங்கள் நெய் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லை அதிகமாக ரேட்டுன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது சமையல் எண்ணெயை கூட பயன்படுத்திக்கலாம். அந்த துணியை வந்து அந்த ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை. அதில் இந்த துணியை போட்டு அப்படியே புழிஞ்சு அந்த எண்ணெயை அதிலே வச்சுட்டு மறுபடியும் அந்த அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாள் வந்து நைட்டு ஃபுல்லாக கொளுத்தி வைக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த புகை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்த அப்புறமா நீங்கள் கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு இதை வந்து அமைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நாளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ரெடி பண்ணோம்னா. இப்போ பேஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலேயே நம்ம நுறுக்கி வச்சுருக்க வேப்பிலையும் போட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து இதை வந்து மூடிக்கலாம். எண்ணெய் வந்து போட்டு வைக்கிறதுனால உடனே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த புகை வந்து வந்த உடனே நம்ம நல்லா வீடு ஃபுல்லாக புகை வந்த உடனே கதவெல்லாம் சாத்தி ஜன்னல்லாம் சாத்தி வச்சிட்டோம்னா அழகாக வந்து அந்த வீட்டு ஃபுல்லாக வந்து புகையில நமக்கு நல்ல ஒரு வேப்பிலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டிப்ஸுமே ரொம்ப நல்ல வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படி மடித்து இது நம்ம 2 லேயராக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம பிரிக்கிச்சு எடுத்து வைக்கும் போதே பிரிஞ்சுக்கிச்சுன்னா உள்ளேருந்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கோம், அது அந்தளவுக்கு நல்லா ஒட்டாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணுறதை பொறுத்து ஓரளவுக்கு ஒட்டிக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டைட்டாலாம் அது ஒட்டாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து கொளுத்தி விடுங்க. ஒரு பக்கம் கொளுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது கொளுத்தி விட்டு ஜஸ்ட்டு எரிஞ்ச உடனே நம்ம வந்து அணைச்சி விட்டுடணும். அணைச்சிட்டோம்னா அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வந்து ஒரு பாதி வந்து வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே அது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஜன்னல் கதவுலாம் சாத்தி வச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது வரும்போது ஜன்னல் கதவை சாத்தி வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க முக்கியமாக வீட்டில் வந்து குழந்தைங்கள வந்து கொசு பிரச்சனையிலலாம் தடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அதோட பெரியவங்களுக்கும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு அடிக்கடி பிடிக்குது, இருமல், சளி, தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் கூட கண்டிப்பாக வந்து கொசுவத்தியும் இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற காயிலெலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலான டிப்ஸாக பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கோம். பார்க்கணும், இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.